வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஐஒய் பிரெட் டின் அண்டு கேக் மோல்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மோல்டு பாருங்கள் எப்படி வந்து ரெடியாக இருக்குன்ட்டு. நீங்கள் வந்து சடனாக ஏதாவது கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் என்கிட்ட டின் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சே நம்ம வந்து மோல்டு வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ணிடலாம். என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. நம்ம இந்த ஃபாயில் பேப்பர் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபுட்லெல்லாம் வந்து கட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி கேக்குக்கான மோல்டெல்லாம் செய்ய போகிறோம். நம்ம கடையில் வாங்கும்போது நிறைய காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த ஒரு பேப்பர் இருந்தால் போதும், நம்ம எல்லா டிசைன்ஸ்லேயும் நம்ம வந்து வீட்லேயே இந்த கேக் மோல்டு எல்லாமே செஞ்சிடலாம். கேக் டின் வந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு கேக் டின் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் கொஞ்சமாக வந்து ஒரு பேப்பர் வந்து வெட்டி வச்சுட்டு, உங்கள் வீட்டில் என்ன மாதிரி பாத்திரம் இருக்கோ அந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு இப்படி வந்துட்டு ஃபுல்லாக மடித்து விட்டுருங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளெல்லாம் மடித்து விட்டுருங்க. இப்போ மடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டின் வந்து ரெடி ஆயிடும். ஸோ இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா எகெயின் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த மடித்த ஷேப் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து பாத்திரத்தை மட்டும் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு அதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இப்படி வந்து சுற்றுனீங்கன்னா பாத்திரம் வந்துடும். ஸோ எகெயின் வந்து அந்த ஷேப்பை வந்து மடித்து விட்டுருங்க. வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரவுண்டு கப்பு வந்து கேக் டின் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு வித்தில் நம்ம வந்து கேக் செய்ய முடியும். பார்த்திங்களா, இந்த மாதிரி பின்னாடியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கான மோல்டு. உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். எகெயின் வந்துட்டு நான் இப்போ ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கப்பு கேக்குக்காக நான் கப் வந்து வைக்க போகிறேன். இப்போ வந்து இப்படி கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு இந்த ஃபாயில் பேப்பரை வந்து உள்ளே அழுத்தி விட்டுருங்க. மெதுவாக அமர்த்தி கொடுத்துருங்க. ஸோ அமர்த்தி கொடுத்து இப்படி வந்து விரித்து விட்டுருங்க. இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் இது வந்து மடிச்சுக்கலாம். ஸோ வந்து இப்போ கப் கேக்குக்கான மோல்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கப்பை மட்டும் இப்படி வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்திங்கன்னா இப்படி வந்து உங்களுக்கு ஷேப் இருக்கும். ஸோ அந்த ஷேப்பில் வந்து எகெயின் கப் அது மேலே வச்சுக்கோங்க. இப்படி வந்து உள்ளே வச்சுக்கோங்க ஷேப்பில். இந்த மாதிரி பண்ணிடுங்க. அழுத்தி கொடுத்துருங்க. பேப்பரில் இப்படி மடிச்சுக்கோங்க. வேணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிவிட்டு இது வந்து மடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ எகெயின் அந்த கப் மேலே வச்சு ஒரு மோல்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நம்மளோட கப் கேக்குக்கான மோல்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வந்து கப் கேக் வேணுமோ அந்த சின்ன சின்ன பவுல்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட குட்டி கப் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நான் எதுவுமே ஒட்டலை. இது வந்து இப்படி அமர்த்தி விட்டாவே வந்து அப்படியே நின்றுக்கும், ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா, இது வந்து குட்டி கப் கேக். ஸோ வேணுன்னா இப்படி வந்து நீங்கள் ஃப்ரில்ஸ் மாதிரி மடித்து கூட விட்டுக்கலாம் அங்கங்கே. ஸோ பாருங்கள், இந்த ஃப்ரில் வந்துருக்கு இல்லையா, எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. சப்போஸ் ஏதாவது கிழிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பேப்பர்ஸ் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல
டேர் ஆயிடுச்சு. ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கும் ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து அந்த இடத்துல வச்சுருங்க உள்ள. ஸோ நம்ம வந்து கேக்கோட பேட்டர் தான் ஊற்ற போகிறோம் இல்லையா, அதனால் ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றுமே ஆகாது. இப்போ நம்மளோட கப் கேக்குக்கான மோல்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃப்ரில் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். இந்த இடத்துலலாம் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மடிப்பு. ஸோ இந்த மாதிரி மடித்து விட்டுருக்கேன். இந்த இடத்துல நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மடித்து விடும்போது நமக்கு வந்து கப் கேக்ஸ் மாதிரியே வந்து நல்லா கிடச்சிடும். ஃபோனோட பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரெட்டு டின் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ரெட்டு டின்னுக்கு வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸு எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபாயில் பேப்பரில் தான் பண்ண போகிறோம். அதுவும் கொஞ்சம் லென்த்தியாகவே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. லென்த்தியாக கட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீல வாக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுலேருந்து இது வந்து உள்ளே வந்து மடிச்சுக்கலாம். இது வந்து மடிச்சு விட்டுடலாம். இந்த பக்கம் மடிச்சு விட்டுருங்க. இந்த பக்கம் வந்து இப்படி தூக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இப்படி மடித்து இது மாதிரி ஒரு நல்லா திக்காக லாஸ்ட்டில் வந்து வச்சுக்கோங்க. இதோட லாஸ்ட்டில் கரெக்டாக வந்து எட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. பார்த்து பண்ணுங்கள், இல்லாட்டி கிழிஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்த வந்து இப்படி மடிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து இது வந்து உள்ளே போய்க்கும். ஸோ இந்த மாதிரி மடிச்சிருங்க. நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆயிக்கும். ஸோ அடுத்தது இதை வந்து இப்படி மடிச்சிருங்க. மடிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கம் வந்து அமுத்தி விட்டுறலாம். எகெயின் வந்துட்டு இந்த பக்கமும் இப்படி வந்து மடிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறதில்ல. இந்த பாக்ஸை தான் நம்ம வந்து அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் வேணும்னாலும் ரவுண்டுக்கும் பண்ணலாம். ரவுண்டாக நீங்கள் வந்து கார்ட்போர்ட்ஸ் வந்து கட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளேயும் வந்து நம்ம ஃபாயில் பேப்பர் வந்து வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துலையும் வந்து வச்சு உள்ளே விட்டுடலாம். அதுக்கு ஒரு பீஸ் தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்து உள்ளே அமுத்தி விட்டுருங்க. கிழியாமல் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வெளியே இந்த மாதிரி மடிச்சு விட்டுலாம். ஸோ இது எக்ஸ்ட்ராஸை வந்துட்டு பின்னாடி வந்து மடிச்சு விட்டுக்கலாம். இது வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. இந்த பக்கம்லாம் டேப் ஒட்டிக்கலாம். பார்த்தீங்களா? வேணும்னா இந்த மாதிரி உள்ள ஒரு பேப்பர் கூட வச்சுக்கலாம். நம்ம இது வந்து இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா வந்து உள்ள ஒரு பேப்பர் வச்சுருக்கேன். பேக் பண்ணும்போது நம்ம வந்து இது மேலே ஒரு ஆயில் கிரேஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட பேக்கிங் ஷீட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட இது கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரெட்டு டின்னும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்தளவுக்கு லென்த்தியான பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நான் வந்துட்டு இப்படியே மடிச்சுக்க போகிறேன். பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மடிச்சிட்டேன். எகெயின் வந்துட்டு இதை இன்னொரு மடி மடிச்சுக்கிறேன். உங்களோட வித்துக்கு தகுந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஸோ மடிச்சாச்சு. ஸோ நான் இந்த அளவுக்கு வித்து வந்து வச்சுருக்கேன். ஸோ நல்லா மடிச்சு விட்டுருங்க. மடிச்சுட்டு இந்த ரெண்டு கார்னர் வந்து பிடிச்சுக்கோங்க. இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜ் வந்து இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அமர்த்தி விட்டாச்சு. ஸோ இது வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்புக்காக இந்த எட்ஜு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுக்கணும். தெரியுதுங்களா? இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்னா உள்ளே வந்து ஒரு மடி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஸ்டாப்லர் பண்ணிடலாம். பின் பண்ணிட்டோம். எகெயின் வந்து இந்த ஓப்பன் வந்து வருது இல்லையா, அதனால இங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆடாமல் நிற்கும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இன்னொரு பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஹார்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கலாம், அதை வந்து அது மேலே வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 5 இன்ச்சு வந்து ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து பேஸ் வேணும் இல்லையா, அதனால் இதை வந்து உள்ளே அமுத்தி விட்டுறலாம். இதெல்லாம் வந்து உள்ளே மடித்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஹார்ட் அண்ட் ஷேப் டின்னும் மோல்டும் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? ஹார்ட் அண்ட் ஷேப், கப் கேக், ரவுண்ட் கேக் பவுல் அண்ட் பிரெட் டின். ஸோ நம்மளோட டிஐஒய் மோல்டு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.